வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3ல இருக்க த ஸ்டோரி ஆஃப் முலன் இந்த லெசனில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டினும் பேராகிராஃப் கொஸ்டினும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூ. அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. வாட் வாஸ் த எம்பரர்ஸ் ஆர்டர்? அதாவது எம்பரர்னா யாருன்னா வந்து பேரரசர் அப்படின்னு அர்த்தம். பேரரசர் வந்து என்ன ஆர்டர் வந்து போடுறாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. த எம்பரர் ஆஃப் சைனா ஆர்டர்ட் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் த ஆர்மி. அதாவது சீனா நாட்டோட பேரரசர் வந்து என்ன சொல்றாருன்னா, சீனால வந்து போர் வரப்போகுது, அதனால ஒவ்வொரு ஃபேமிலியிலும் இருக்கிற ஒரு ஆண் வந்து இந்த வார்ல வந்து கட்டாயம் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும், இந்த ஆர்மில வந்து சேரணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த எம்பரர் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. EMPEROR எம்பரர் ஆஃப் சைனா CHINA சைனா ஆர்டர்டு ORDERED ஆர்டர்டு. ஃபேமிலியோட ஸ்பெல்லிங் தெரியும் எல்லாருக்கும். மீதி எல்லாமே ஈஸி தான் ஸ்பெல்லிங், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட ஃபர்ஸ்ட் மீனிங் என்னதுன்னா, சைனா எம்பரர் வந்து ஆர்டர் போறாரு. அதுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆண் வந்து அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட ஆர்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் டிட் முலன்ஸ் ஃபாதர் ஹியர் அபவுட் த எம்பரர்ஸ் ஆர்டர்? அதாவது முலனோட ஃபாதர் வந்து அந்த நியூஸை வந்து எங்க கேட்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. முலன்ஸ் ஃபாதர் ஹியர்ட் அபவுட் த எம்பரர்ஸ் ஆர்டர் இன் த டவுன். டவுன்ல இருக்கிறப்ப தான் இந்த நியூஸை வந்து அவர் வந்து கேட்குறாரு. முலன்ஸோட ஃபாதர் ஹியர்டு அபவுட் த எம்பரர்ஸ் ஆர்டர் இன் த டவுன். டவுன்ல இருக்கிறப்ப கேட்குறாரு. Why could not முலன்ஸ் பிரதர் go to war? ஏன் வந்து முலனுடைய பிரதர் வந்து வாருக்கு போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முலன்ஸ் பிரதர் வாஸ் எ சைல்ட் ஸோ ஹீ குட் நாட் கோ டு வார். முலனோட பிரதர் வந்து ரொம்ப சின்ன பையன், அதனால அவனும் வந்து அந்த வாருக்கு வந்து போக முடியாது. அடுத்தது, why did முலன் disguise herself as a man? ஏன் வந்து முலன் வந்து டிஸ்கைஸ்னா என்னதுன்னா வந்து மாறுவேடம் வந்து போடுறது. ஏன் வந்து அவளை வந்து ஒரு மேனா வந்து ஒரு பையனா வந்து அவளை வந்து மாத்திக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. முலன் வாஸ் எ கேர்ள் அண்ட் சோ ஷி டிஸ்கைஸ்ட் ஹர்செல்ஃப் as a man டு கோ டு வார். அதாவது சைனா அரசோட ஆர்டர்னா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பையன் தான் வந்து வாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவங்க முலன் வீட்டுல அவங்க அப்பாவும் வயசானவர், அவராலையும் வந்து வாருக்கு போக முடியாது. அவங்க தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், அவனும் போக முடியாது. அதனால இவ என்ன பண்ணுவா, பெண்ணு வந்து ஒரு வாருக்கு போகக்கூடாது, அதனால இவளை வந்து ஒரு ஆணா வந்து டிஸ்கைஸ் பண்ணி மாத்திப்பா. ஒரு ஆணா மாத்திக்கிட்டு அந்த வாருக்கு வந்து அவ வந்து போவா. அடுத்தது, ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் பிகம் சிக்? ஏன் அங்கே இருக்கிற சோல்ஜர்லாம் வந்து திடீர்னு சிக் ஆனாங்க, உடம்பு சரியாமல் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எ வெரி பேட் ஃபீவர் ஸ்வெப்ட் த்ரூ த ஆர்மி தஸ் த சோல்ஜர்ஸ் பிகேம் சிக். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு காய்ச்சல் வேகமாக வந்து பரவ ஆரம்பிச்சுது. அந்த காய்ச்சல்னால அங்கே எல்லாருமே வந்து உடம்பு சரியாமல் வந்து போயிடுறாங்க. அதுதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், how would she punished if found guilty? அதாவது இவ வந்து குற்றவாளியின் நிரூபிக்கப்பட்டா இவளுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, she would be put to death if found guilty. இவ வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா இவருக்கு வந்து டெத், இறப்பு கூட வந்து நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. she would be put to death found guilty. கில்ட்டியோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க, கொஸ்டின்லேயே இருக்கு, அப்படி கூட எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, why did the emperor give her fine gift அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எம்பரர் பேரரசர் வந்து என்ன இவளுக்கு வந்து ஃபைன் கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்ட்டு. பிகாஸ் முலன் என்டர் த லாங் வார் விக்டோரியஸ்லி. ஏன் வந்து எம்பரர் வந்து இவளுக்கு வந்து ஃபைன் கிஃப்ட் கொடுத்தாருன்னா, முலன் வந்து அந்த வாரை வந்து வெற்றி ஆக்கிட்டான். அந்த பெரிய ரொம்ப நாளாக நடந்த லாங் வாரை இவ தான் வந்து விக்டோரியஸ்ல, அதாவது வெற்றிகரமா வந்து நல்லா முடிச்சு கொடுத்ததுனால அவருக்கு வந்து எம்பரர் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. விக்டோரியஸ்லி வந்து ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. VICTORIOUSLY விக்டோரியஸ்லி.
அடுத்த கொஸ்டின், ஹவு டிட் த சோல்ஜர்ஸ் கம் டு நோ அபவுட் முலன்ஸ் ரியல் ஐடென்டிட்டி? அதாவது எப்படி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி தெரிஞ்சுது முலன் வந்து ரியலா வந்து அவளை உண்மையா அவ வந்து பெண்ணா ஆனா எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. The doctor who treated Mulan's sickness found out that the general was a woman. Thus, the soldiers came to know about Mulan's real identity. அதாவது அவளுக்கு உடம்பு சரியாம போக சொல்ல அந்த டாக்டர் வந்து எந்த டாக்டர் வந்து அவளை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டாக்டர் வந்து முலன்ஸ் உடம்பு சரியாம இருக்கிறப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவ வந்து ஜென்ரலா ஒரு உமன், அவர் வந்து பெண் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. தஸ் த சோல்ஜர்ஸ் கேம் டு நோ, அவ டாக்டர் கண்டுபிடிச்ச பிறகு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவ வந்து உண்மையிலேயே வந்து பெண் அப்படின்றத ரியல் ஐடென்டிஃபை வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த லெசன்ல இருக்கிற 2 மார்க் கொஸ்டின். இந்த ஸ்டோரியே தான் பேராகிராஃப் கொஸ்டின்ல டீப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரல வந்து எழுத போறோம். நீங்க வந்து எதையாச்சும் ஒன்ன படிச்சுக்கிட்டா கூட நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட ஆன்சரை நீங்க ஓனாவே எழுதிக்கலாம். இந்த கதையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுல இருக்கிற ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் நல்லா எதெல்லாம் வந்து ஹார்ட் வேர்ட்ஸா இருக்கோ, உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ ஸ்பெல்லிங், அதெல்லாம் ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டோரியை நீங்க எப்படி கேட்டாலும் அழகா ஓனாவே எழுதி நல்ல மார்க் எடுக்கலாம். நம்ம அடுத்து வந்து இந்த லெசன்ல இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் பேராகிராஃப் தான். நீங்க வந்து இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கு. இதுல 2த்துல எது கேட்டாலுமே நீங்க இந்த ஒரே பேராகிராஃபே வந்து நீங்க அழகா வந்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, ஸ்கெட்ச் த கேரக்டர் ஆஃப் முலன். இப்படி கேட்டாலும் சரி, இல்லைன்னா டு யூ அக்ரி வித் முலன்ஸ் டிசிஷன்ஸ் டு கோ டு வார் ஜஸ்டிஃபை, எப்படி கேட்டாலும் இந்த ஒரே ஆன்சரை வந்து எழுதலாம். இது வந்து ஜென்ரல் பேராகிராஃப் 8 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா இது வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ல டைட்டில் வந்து எழுதிக்கிங்க. அந்த டைட்டில் என்னன்னா த ஸ்டோரி ஆஃப் முலன் அப்படின்றத எழுதிக்கிங்க. இதோட தீம் என்னன்னா லவ் யுவர் கண்ட்ரி ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப். அதாவது இவ வந்து இந்த நாட்டையும் நேசிச்சா, அதே சமயம் அவளையும் வந்து நேசிச்சா. கேரக்டர் இதுல என்னென்ன கேரக்டர்லாம் இருக்காங்கன்னா, முலன்ற கேரக்டர், முலன் தான் இந்த பொண்ணு. அவளோட ஃபாதர் இருக்காரு, ஹர் ஃபாதர். அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ன்ற கேரக்டர் வராரு. அதுக்கப்புறம் இந்த எம்பரர், அந்த சைனாவோட பேரரசர் அவர் தான். இவங்க இத்தனை கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரியில வந்து வருது. இப்ப இந்த ஸ்டோரியை பத்தி படிக்கலாம். முலன் வாஸ் எ யங் பிரேவ் சைனீஸ் கேர்ள். நான் சொல்றப்ப நீங்க அந்த கதையை அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த கதையை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்களும் அதை வச்சு நீங்க ஓன் வேர்ட்ஸ் போட்டு கூட அழகா வந்து எக்ஸாம்ல வந்து எழுதலாம். நீங்க இப்படி நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின்லாம் வந்து மறக்கவே முடியாது, மறக்காது உங்களுக்கு. நீங்க எப்படி கேட்டாலும் அழகா வந்து ஈஸியா எழுதலாம். சில பேருக்கு வந்து படிப்பீங்க, படிச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும். நீங்க மறக்காம இருக்கணும்னா எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ அதை நல்லா புரிஞ்சு அதோட அர்த்தம் என்னன்னு, ஸ்டோரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 2-3 தடவை ரீட் பண்ணீங்கன்னா போதும். கடைசி வரையும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதனால புரிஞ்சு படிங்க. எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ அதோட ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது, நீங்க மறக்கவும் மாட்டீங்க. நல்லா எழுதி ஃபுல் மார்க் கண்டிப்பா வந்து உங்களால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முலன் வாஸ் எ யங் பிரேவ் சைனீஸ் கேர்ள். அவ வந்து ரொம்ப யங்கானவ, ரொம்ப தைரியமான ஒரு சீனால இருக்க ஒரு கேர்ள், ஒரு பொண்ணு அப்படி சொல்றாங்க. சைனா வாஸ் இன் த மிடில் ஆஃப் எ கிரேட் வார். த எம்பரர் ஆர்டர் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் த ஆர்மி. அதாவது என்னன்னா, சைனா வாஸ்ல வந்து மிடில் ஒரு ஒரு பெரிய வார் வந்து சைனால வந்து மிடில்ல வந்து ஏற்படுது. அந்த சைனால வார் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த எம்பரர்னா என்ன, பேரரசர் வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு. ஒரு மேனும் ஒவ்வொரு ஃபேமிலியில இருந்தும் ஒரு ஆண் வந்து அந்த ஆர்மில வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆர்டர் அந்த எம்பரர் வந்து போடுறாரு. செகண்ட் வந்து அடுத்த பாயிண்ட் பாருங்க, முலன்ஸ் ஃபாதர் வாஸ் வெரி ஓல்ட் அண்ட் ஹர் பிரதர் வாஸ் டூ யங். ஆனா பாத்தீங்கன்னா முலன்ஸ் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவும் வயசானவர், அதே சமயம் அவங்க தம்பியும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சின்ன பையன். அதனால வந்து அவங்க வீட்டுல வந்து யாருமே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. அதனால என்ன பண்றான்னா, முலன் தான் அவங்க வீட்டுல பொண்ணு. So Mulan cut her hair,
wore her father's robe, disguised herself as a man and went to join the emperor's army. அதாவது அவங்க அப்பாவும் வயசானவர், அவங்க தம்பியும் ரொம்ப சின்ன பையன். அதனால ஆண் மகன் யாருமே அவங்க வீட்ல இருந்து போ முடியாது. ஆனா வந்து சைனால பார்த்தீங்கன்னா, பெண்களும் வந்து வாருக்கு போக்கூடாது. அதனால இவன் என்ன பண்றான்னா, அவளோட முடியெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறா. அவங்க அப்பா மாதிரியான ட்ரெஸ்ஸ வந்து போட்டுக்கிறா. டிஸ்கைஸ்டா மாறுறா. ஒரு ஆண் மாதிரி வந்து அவள மாத்திக்கிட்டு, அந்த வாருக்கு வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறா. அந்த ஆர்மில வந்து அவ ஜாயின் பண்ணிட்டா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த ஆர்மி முலன் ப்ரூவ் டு பி எ பிரேவ் சோல்ஜர். அந்த ஆர்மியில ஜாயின் பண்ணி அவ முலன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறா. அவள வந்து பிரேவான ஒரு தைரியமான ஒரு சோல்ஜரா அவ வந்து ப்ரூவும் பண்ணிட்டா. ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் ஷி பிகேம் த ஆர்மி ஜெனரல். கொஞ்ச நாள் கழிச்சு, சில வருடங்கள் கழித்து அவ வந்து ஆர்மில ஒரு ஜெனரலாவும் ஒரு தளபதியாவுமே வந்து அவ ஆயிடுறா அவளோட திறமையானால. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷார்ட்லி ஆஃப்டர் தட் மெனி சோல்ஜர்ஸ் அண்ட் முலன் வாஸ் அஃபெக்டட் பை எ பேட் ஃபீவர். ஆனா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அங்க வந்து ஒரு பேட் காய்ச்சல் வந்து ஒரு ஃபீவர் வந்து ஒரு நோய் வந்து பரவ வந்து ஆரம்பிக்குது அந்த ஏரியால. அதனால வந்து அங்க இருக்கிற வந்து நெறைய சோல்ஜர்ஸும், அதே சமயம் முலனும் வந்து அந்த பேட் ஃபீவராக்கு வந்து அஃபெக்ட் ஆயிடுறாங்க. The doctor examined and found out that the general was a woman. அப்போ ஃபீவரால பாதிக்கப்படுறப்போ அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் வந்து எக்ஸாமைன் பண்ண சொல்ல கண்டுபிடிச்சிடுறாரு, இவ வந்து ஒரு பெண் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவ கண்டுபிடிச்ச பிறகு நியூஸ் ஸ்ப்ரெட் அண்ட் மெனி சோல்ஜர் ரிஃப்யூஸ்டு டு ஒர்க் அண்ட் வாண்டட் டு பனிஷ் ஹர். இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருது, இவ வந்து ஒரு பெண் அப்படின்றது. தெரிஞ்ச பிறகு சில சோல்ஜர்ஸ் எல்லாமே நிறைய பேர் சோல்ஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவ கூட நாங்க இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டோம், இவளை வந்து நம்ம ஏமாத்திட்டு நம்ம இவரை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட் that time they were announced about the surprise attack of their enemies. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா வந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, திடீர்னு ஒரு போர் வருது, நம்ம வந்து எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வருது, அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஈவன் தோ முலன் வாஸ் சிக். அந்த டைம்ல வந்து முலன் வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கா இருந்தாலுமே, முலன் வந்து ரொம்ப சிக்கா இருக்கா. இருந்த போது என்ன பண்றனா, ஷி ஸ்டுட் டால் அண்ட் கமாண்டட் த சோல்ஜர்ஸ் டு ஹைட் அண்ட் அட்டாக். அந்த டைம்ல அந்த வார் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவ என்ன பண்றா, எல்லாருக்கும் வந்து கமெண்ட் பண்றா, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்றா. சோல்ஜர்லாம் வந்து ஹைடு ஒளிஞ்சிருந்து வந்து தாக்குறதுக்கு இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல தாக்குங்க அப்படின்னு வந்து அவர் வந்து கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஆர்டர் போடுறான். தே ஃபாலோட் அண்ட் த பேட்டில் வாஸ் வென். அதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த பேட்டிலும் அந்த போரும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க. After that, no one cared that Mulan was a woman and won many battles. அதுக்கப்புறம் அவ வின் பண்ண பிறகு அவளை வந்து யாருமே வந்து கேர் பண்ணிக்கல. அவர் வந்து ஒரு பெண்ணு, இவ கூட வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து கேர் பண்ணிக்கல. அவ ஜெயிச்சிட்ட பிறகு அவரை வந்து எல்லாருமே வந்து பாராட்ட தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேட்டில்ஸ்ல வந்து அவ வந்து வின் பண்ணிட்டா. அதனால எல்லாருமே அவளை வந்து பாராட்டுறாங்க. த வார் எண்டட் அண்ட் சைனா வாஸ் சேவ்டு. அந்த வாரும் கடைசியா பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துடுச்சு, சைனாவும் வந்து சேவ் ஆயிடுச்சு. அட்மைரிங் முலன்ஸ் வேலர் அண்ட் பிரேவரி. எல்லாருமே வந்து அட்மையர் பண்றாங்க, அவளை பாராட்டுறாங்க. அவளோட வீரத்தையும் அவளோட தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. த எம்பரர் ஆஃபர்ட் ஹர் டு ஸ்டே இன் த பேலஸ் அஸ் எ ராயல் அட்வைசர். இந்த போரும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த எம்பரர் வந்து ஆஃபர் பண்றாரு. அவகிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த பேலஸ்லயே வந்து ஸ்டே பண்ணி எங்களுக்கு ஒரு ராயல் அட்வைசரா வந்து இருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் என்ன பண்றாருன்னா முலன் ரிஃப்யூஸ்டு ஹம்பிளி அண்ட் எக்ஸ்பிரஸ்டு ஹர் விஷ் டு ரிட்டர்ன் டு ஹர் ஃபேமிலி. ஆனால் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளா வந்து தாழ்மையோட வந்து முலன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி சொல்லியிருக்கான், நான் வந்து என்னோட ஆசை வந்து நான் எங்களோட ஃபேமிலிக்கோட தான் போகிறேன், திரும்ப என்னோட ஃபேமிலிக்கு என் குடும்பத்துக்கூட தான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். தி எம்பரர் சென்ட் முலன் டு ஹர் வில்லேஜ் வித் 6 ஃபைன் ஹார்சஸ் அண்ட் 6 ஃபைன் ஸ்வார்ட்ஸ். அவ சொன்ன பிறகு எம்பரர் அந்த பேரரசர் என்ன பண்றா, முலனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. வில்லேஜுக்கு அனுப்ப சொல்ல அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, வித் 6 ஃபைன் ஹார்ஸ் குதிரை, 6 வந்து அழகிய குதிரைகளையும் 6 வந்து ஸ்வாட்ஸும் வந்து அந்த போர் வாளையும் வந்து அவளுக்கு வந்து பரிசா வந்து அளிக்கிறாரு. எவ்ரி ஒன் வாஸ்
proud that the person who had saved China was their own முலன். அதாவது அங்க இருக்கிற ஒருத்தருமே வந்து ப்ரௌடா ரொம்ப பெருமையா வந்து ஃபீல் பண்றாங்க. நம்மளோட முலன் வந்து சைனாவையே வந்து காப்பாத்திருக்கா, சேவ் பண்ணியிருக்கா அப்படின்ற நினைச்சு எல்லாருமே ரொம்ப பெருமையா வந்து ஃபீல் பண்றாங்க. Thus முலன் proved her patriotism towards her country அண்டு லவ் ஹேர் ஃபேமிலி. அதாவது கடைசியா என்னன்னா முலன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறான். என்னன்னா அவளோட பேட்ரியாட்டிசம் என்னதுன்னா அவளோட நாட்டு பற்றையும் அந்த அவங்களோட நாட்டுக்கு நாட்டோடு இருக்கிற அந்த நாட்டு பற்றையும் அதே சமயம் அவளுடைய ஃபேமிலி மேல அவளுக்கு இருந்த லவ்வையும் வந்து இந்த ஸ்டோரியில வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா. இதோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ சோல்ஜர் நீட்ஸ் பிரேவரி நாட் த ஜெண்டர். அதாவது ஒரு சோல்ஜருக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் தான் தேவை. அது நாட் ஜெண்டர். அவங்களோட ஜெண்டர் வந்து அத தீர்மானிக்காது. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தைரியம் இருந்ததுன்னா, ஒரு சோல்ஜருக்கு வந்து அந்த பேட்டில்ல வந்து வின் பண்ண முடியும். அதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க எந்த ஸ்பெல்லிங்லாம் கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. அதோட ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க. இந்த ஸ்டோரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஓனாவே எழுத வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு தடவ படிச்சுட்டு, நீங்களே சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே எழுதி பாருங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, எதுல உங்களுக்கு மறக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவ படிச்சுட்டு, நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கடைசி வரையும் மறக்கவே மறக்காது. ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.